அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாநில அரசியலில் கவனம் செலுத்தும் விதமாக பாமக இடம்பெறும் கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ சட்டமன்றத்திற்கு, அதாவது மாநில தேர்தல் சார்ந்து கவனம் செலுத்துவதில் பாமகவினுடைய திட்டம் நகர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? விவரம் என்ன? நிச்சயமா காயத்ரி, அதாவது மாநிலங்களவை எம்பி பதவி அன்புமணி ராமதாஸுடைய பதவி நிறைவடைந்த நிலையில மீண்டும் எம்பி பதவியை பாமகவிற்கு பெறுமா? ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்ற போதுதான் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற்ற நிலையில அதிமுகவும் பாஜகவும் அந்த கூட்டணியில் இருக்கும்போது பாமக மீண்டும் ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா என்ற ஒரு பேச்சு அடிபட்டு வரக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசியலில் கவனம் செலுத்த போவதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது தொகுதியில் போட்டியிடுவார் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. அடுத்த கட்டமாக அவருடைய நகர்வு மாநில அரசியல் நோக்கி தான் இருக்கும் என்றும் தகவலாக இருக்கிறது. அதே போல அதாவது மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய நிலையில் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய இடத்தில் அதற்கான பணியை தொடக்குவதற்காக மாநில அரசியலில் அன்புமணி ராமதாஸ் கவனம் செலுத்துவார் என்ற தகவலும், அவர் ராஜ்யசபா தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு பாமகவுக்கு இல்லை என்ற ஒரு கருத்து இருக்கக்கூடிய நிலையில் அவர் போட்டியிட மாட்டார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது இருக்கிறது. மாநில அரசியலில் கவனம் செலுத்தும் விதமாக சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக களமிறங்குவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது இருக்கிறது. காயத்ரி, நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களுக்காக.